ஸ்டூடெண்ட்ஸ், நான் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்டர் 4ல் பல செயலாக்க இயக்கமைப்பு. இந்த இயக்கமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் பல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு இயக்கமைப்பிற்கு பேர் பல செயலாக்க இயக்க அமைப்பு. ஸோ நம்ம என்னென்ன இருக்குது பார்த்தோன்னா நம்ம ஒரே நேரத்தில் பல செயல்களை செய்யக்கூடிய ஒரு இயக்கமைப்பு. இது இயக்கமைப்பு அம்சங்களில் ஒன்றாகும். ஸோ இயக்கமைப்பிலே முக்கியமான ஒரு அம்சம் பல செயலாக்க இயக்கமைப்பு. பல செயலாக்க செயல்முறை, அதாவது செயல்முறை அப்படின்னா வேலை, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட செயலிகளை கொண்டுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா 2 செயலிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட செயல்கள் செய்யும். செயலாக்கம் இணையாக செயல்படுவதால் இது இணையாக்க செயலியாகும். இந்த வேலைகள் செயலாக்கம் பார்த்திங்கன்னா இணையாக செயல்படுவதால் எப்படி செயல்படுது? செயலாக்கம் இணையாக செயல்படுவதால் இது இணையாக்க செயலி என்று அழைக்கப்படுகிறது. இணையாக்க செயலியாகும். ஒவ்வொரு செயலாக்கமும் ஒரே வேளையில் வெவ்வேறு பகுதிகளில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பணிகளை செய்கிறது. ஒவ்வொரு செயலாக்கமும் எப்படி செய்யும்? ஒரே வேளையில் ஒரே நேரத்தில் என்ன எப்படி பண்ணுவது? வெவ்வேறு பகுதிகளில் இருக்கும், அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு பணிகளை செய்கிறது. 2 பணிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட பணிகள் செய்யும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில். ஸோ பல செயல்கள் இணையாக நிறைவேற்றப்படுவதால் இந்த அம்சமானது அதிகபட்ச இயக்கத்திற்கு பயன்படுகிறது. இது கணினியின் பணியின் திறனை மேம்படுத்துகிறது. இந்த பார்த்திங்கன்னா இது அதிகபட்ச இயக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அடுத்து கணினி பணியின் திறன் மேம்படுத்துது. அதனால தான் இது பல் செயலாக்க இயக்கமைப்பு. பல செயல்கள் ஒரே நேரத்தில் செயல்படுத்தப்படுவதால் இது பல செயலாக்க இயக்கமைப்பு. இது இணையாக செயல்படுவதால் இணை செயலாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நேரப்பகிர்வு அமைப்பு. நேரப்பகிர்வு அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேரத்தை பகிர்ந்து கொள்ளுதல். இது இயக்க அமைப்பு அம்சங்களில் ஒன்றாகும். நேரப்பகிர்வு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இயக்க அமைப்பு அம்சங்களில் ஒன்றாகும். இயக்க அமைப்பு அம்சங்களிலே நேரப்பகிர்வு இயக்க அமைப்பு ஒன்று. ஒரே நேரத்தில் பல பணிகளை அல்லது செயல்களை செயல்படுத்துகின்றது. பார்த்தீங்கன்னா இது ஒரே நேரத்தில் பல பணிகளை செயல்களை செயல்படுத்துகிறது. ஒரே நேரத்தில் பல பணிகள் செயல்படும் அல்லது செயல்களை செயல்படுத்துகிறது. பல பணிகள் செயல்படுறதில்ல. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பணிக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட நேரம் இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ P1 அப்படின்னு ஒரு வேலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 20 நிமிஷம். P2 அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்போ P1 பார்த்தீங்கன்னா 30 நிமிடங்கள், P2க்கு 40 நிமிடங்கள், P3க்கு 50 நிமிடங்கள். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிடும். அந்த டைமுக்குள்ளார அந்த ஒர்க்கை முடிக்கணும். சப்போஸ் முடிக்க முடியல அப்படின்னா அந்த ஒர்க்கை விட்டுட்டு பாஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஒர்க்குக்கு போயிடும் அந்த டைம் முடிஞ்சோடனே. இதுமாரி டைம் ஷேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுனால இது நேரப்பகிர்வு அப்படின்னு சொல்கிறோம். இது நேரப்பகிர்வு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு முறை நேரம் ஒதுக்கீடு அல்லது செயல்முறை நிறைவடைந்தவுடன் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா நேரம் அதுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அந்த டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா செயலி பல்வேறு செயல்களுக்கு இடையில் விரைவாக மாறுகிறது. அப்படியே ஒரு செயலிருந்து இன்னொரு செயலுக்கு என்ன பண்ணும்? விரைவாக மாறுகிறது. அதே P1லேருந்து P2க்கு போயிடும், P2லேருந்து P3க்கு போயிடும் அந்த டைம் முடிஞ்சோடனே.
P1க்கு வந்து டைம் என்ன 30 மினிட்ஸா, அப்போ 30 நிமிடங்கள் முடிந்தவொடனே P2 போய்டும். அதுக்கு P2க்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, 40 நிமிடம் கொடுத்துருக்காங்களா. அப்போ 40 நிமிடம் முடிஞ்சோடனே P2 அந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னு அது அடுத்து P3க்கு போயிடும். P3 50 நிமிடங்கள் முடிஞ்சோடனே திரும்பவும் P1 வரும். ஸோ திரும்ப என்ன பண்ணும், இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற வரையும் வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இருக்கிற நேரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். அதில் நேர பகிர்வு பார்த்திங்கன்னா P1, P2, P3 இந்த 3 செயல்முறைகள் உள்ளன என எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொன்றுக்கும் ஒதுக்கப்படும் நேரம் வந்து முறையே 30, 40, 50 நிமிடங்கள் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒதுக்கப்படும் நேரம் முறை 30, 40, 50 நிமிடங்கள் ஆகும். 30 நிமிடங்கள் வந்து P1, P2 40 நிமிடங்கள், P3 50 நிமிடங்கள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து செயல்முறை P1 வந்து 20 நிமிடங்களில் முடிவடைந்தால் பார்த்திங்கன்னா இந்த செயல்முறை இருக்கு இல்லையா, செயல்முறை P1 வந்து எத்தனை நிமிடங்களில் முடிவடையணும், 20 நிமிடங்களில் முடிவடைந்தால் 20 நிமிடங்களில் முடிவடைந்தால் அடுத்த செயல்முறை P2 செயலியை எடுத்துக்கொள்கிறது. அடுத்து என்ன பண்ண முடியும்னா செயல்முறை P2 செயலியை எடுத்துக்கொள்ளும். புரியுதா? சரி, செயல்முறை P2வை 40 நிமிடங்களில் முடிக்க முடியவில்லை எனில், சப்போஸ் வந்து 40 நிமிஷத்தில் வந்து அதனுடைய ஒர்க்கு முடியலைன்னு வச்சுக்கேன், தற்போதைய செயலை விட்டுட்டு P2வை இடைநிறுத்தம் செய்து அடுத்த செயல்முறைக்கு P3 எடுத்துக்கொள்ளும். பார்த்தீங்கன்னா முடிக்கல அப்படின்னா அந்த 40 நிமிடத்தில் தற்போதைய செயல்முறை P2வை இடைநிறுத்தம் செய்து அதை அப்படியே வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த செயல்முறை P3யை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு இல்லையா, டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு செயல்முறையை வந்து எடுத்துக்கொள்ளும். இது பேர் வந்து நேர பகிர்வு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பரவல் இயக்க அமைப்பு. பரவல் இயக்க அமைப்பு என்றால் என்ன அப்படின்னா டிஜிட்டல் இணையம், இணையதளம், உள்வலை. ஒன்று இணையதளம் மூலயமாக யூஸ் பண்ணலாம் அல்லது உள்வலை மூலயமாகவும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். வழியாக உலகெங்கிலும் பல இடங்களில் சேமிக்கப்பட்டு, உலகத்தில் எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து சேமித்து வச்சுருக்கலாம். செயலாக்கப்பட்ட தரவுகள் மற்றும் பயன்பாடுகளை இந்த அம்சம் கவனித்துக் கொள்கிறது. பரவல் இயக்க அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து உலகத்தில் எந்த இடத்துலனாலும் நம்ம வந்து சேமித்து வச்சுருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய தரவுகள் பயன்பாடுகள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பரவல் இயக்க அமைப்பினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. பரவல் இயக்க அமைப்பின் நன்மைகள்: ஒரே இடத்தில் உள்ள ஒரு பயனர், ஒரு இடத்துல வந்து ஒரு பயனர் இருக்காங்க. வலையமைப்பின் மூலம் மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் பயன்படுத்தலாம். ஸோ ஒரு பயனர் வந்து ஒரே இடத்திலிருந்து வலையமைப்பின் மூலம் மற்றொரு இடத்தில் உள்ள எல்லா வளங்களையும் என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். நம்ம இந்த இடத்துல இருந்துட்டு வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய நம்ம நெட்வொர்க் மூலிமா, வலையமைப்பின் மூலயமா வந்து நமக்கு என்னென்ன நமக்கு சிஸ்டம் என்னென்னா நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணுமோ அது எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம். டேட்டா வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், ஃபைல் வேணாலும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பல கணினி வளங்களை வலையமைப்பில் எளிதாக இணைக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கணினி வளங்களை வந்து வலையமைப்பின் மூலம் எளிதாக இணைக்க முடியும். பல கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய வளங்களை வந்து வலையமைப்பின் மூலம் எளிதாக என்ன பண்ணலாம், இணைக்க முடியும். நெட்வொர்க் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஷேர் பண்ண முடியும். வாடிக்கையாளருடன் உள்ள தொடர்புகளை மேம்படுத்துகிறது. நம்மக்கிட்ட இருக்க வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து தொடர்பு கொள்ளலாம். புரவலர் ஹோஸ்ட் கணினியில் உள்ள சுமையை குறைக்கிறது. ஹோஸ்ட் கம்ப்யூட்டர், மெயின் கம்ப்யூட்டர் பேர் தான் அது ஹோஸ்ட் சர்வர். அதனுடைய சுமையை வந்து என்ன பண்ணுறோம், குறைக்கலாம்.
இதுதான் வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினில் முக்கியமான கொஸ்டின். பரவல் இயக்க அமைப்பினுடைய நன்மைகள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கிய இயக்க அமைப்புகள் என்னென்ன இருக்குது, முக்கியமான ஒரு இயக்க அமைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கிய இயக்க அமைப்புகள் யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே வந்து முக்கிய இயக்க அமைப்பு. ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. முக்கிய இயக்க அமைப்புகள் யாவை? முக்கிய இயக்க அமைப்புகள் என்னென்ன இருக்குது? கம்ப்யூட்டரில், கணிப்பொறியில் யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு, இது எல்லாமே வந்து முக்கியமான இயக்க அமைப்புகள். அடுத்தது நவீன இயக்க அமைப்புகள் ஒரு வரைகலை பயனர் இடைமுகத்தை பயன்படுத்துகின்றன. இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய இயக்க அமைப்புகள் வந்து அது எல்லாமே வந்து நவீன இயக்க அமைப்புகள். எப்படி இருக்கும்? ஒரு வரைகலை பயனர் இடைமுகத்தை பயன்படுத்துகின்றது. எதை பயன்படுத்துகின்றது? நவீன இயக்க அமைப்புகள் வரைகலை பயனர் இடைமுகத்தை பயன்படுத்துகின்றன. வரைகலை பயனர் இடைமுகம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து GUI நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். GUI என்னது? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். GUIக்கு ஃபுல் ஃபார்ம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் GUI அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வரைகலை மற்றும் உரை கூறுகளை பயன்படுத்தி. ஸோ என்னென்ன கூறுகள்? வரைகலை மற்றும் வரைகலை கிராஃபிக்ஸ் அண்டு டெக்ஸ்ட் கூறுகளை பயன்படுத்தி நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணிக்குறிகள், அடுத்தது பொத்தான்கள், பட்டியல்கள் மற்றும் எல்லாவற்றையும் தெளிவாக திரையில் காண்பிக்க GUI உதவுகிறது. GUI இதெல்லாம் எதுக்காக உதவுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பணிக்குறிகள், ஐகான்ஸ், நம்ம மவுஸ் வச்சு என்ன பண்ணலாம்? ஐகான்ஸில் கிளிக் பண்ணலாம். பட்டியல்களை வச்சு கிளிக் பண்ணலாம். பட்டியல்னால் மெனு, பணிக்குறிகள் அப்படின்னா நம்ம வந்து ஐகான்ஸ், பட்டியல்கள்னால் மெனு வச்சு கிளிக் பண்ணலாம். புரியுதா? ஸோ அடுத்தது பார்த்தோன்னா நம்ம வந்து பொத்தான்கள், பட்டன் வச்சு கிளிக் பண்ணுறோம். ஸோ எல்லாவற்றையும் தெளிவாக திரையில் காண்பிக்க GUI உதவுகிறது. நம்ம திரையில் பார்த்தீங்கன்னா தெளிவாக எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிலே வந்துடுது. அதனால் அது பேர் வந்து ஒரு GUI அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வரக்கூடிய ரீசெண்டான பார்த்திங்கன்னா எல்லா விண்டோஸ் ஸ்க்ரீன்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அந்த மெயின் ஸ்க்ரீன்லேயே வந்துடும். அதனால் வரக்கூடிய இயக்கமைப்புகள் எல்லாமே வந்து GUI இயக்கமைப்பு, அதாவது வரைகலை பயனர் இடைமுகத்தை பயன்படுத்துகின்றன. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஐஃபோன் முகப்பு திரை. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. மீண்டும் வந்து5th சாப்டர் தான் இருக்கிறதுல. ஸோ நம்ம வந்து 5th சாப்டர் ஃபிஃப்த்து சாப்டர் பார்ப்போம்ல. நெக்ஸ்ட் என்னது? 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சாப்டர்? 5th சாப்டர்